ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா ஸ்டனிவல் சேனல். இன்னைக்கு நம்ம வெந்தய கீரை பருப்புல போட்டு எப்படி கடையிறதுன்னு பாத்துக்கலாம் வாங்க. கீரை வந்து பாத்தீங்கன்னா தண்டெல்லாம் கட் பண்ணிட்டு வேறு எல்லாமே கட் பண்ணிட்டு அந்த இலைய மட்டும் எடுத்திருக்கேன். வெந்தய கீரை பாத்தீங்கன்னா தண்டெல்லாம் வந்து பெருசா வேகாது, அதனால தண்டு வேறு எல்லாம் கட் பண்ணிட்டு இலைய வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா எடுத்து வச்சிருக்கேன். கீரையெல்லாம் நீட்டா எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 டைம் தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சாச்சுங்க. பருப்பு வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டு இருக்குது, வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எக் ரைஸ் செஞ்சிடலாம் வாங்க. அதே மாதிரி எக் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 முட்டை, 2 தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகா. வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். வெந்தயக்கீரை வந்து பருப்புல போட்டு வேக வைக்கிறக்க பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர் போட்டு நல்லா கழுவிட்டு வேக வச்சிருக்கேங்க. கூடவே வந்து சாம்பார் பொடியும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு பருப்பு வந்து வெந்துட்டு இருக்குது. இது கூடவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பருப்பு வேகும் போதே நான் வந்து ரசம் வைக்க போறதில்ல, அதனால பருப்பு தண்ணி அதோடவே விட்டுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 தொளிச்சு வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பருப்பு கூட வேகும் போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப பருப்பு நல்லா வேகட்டுங்க. நம்ம அதுக்குள்ள இந்த பக்கம் எக் ரைஸ் செஞ்சிடலாம். பருப்பு அந்த அடுப்புக்கு மாத்திக்கலாம். எக் ரைஸ் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடச்சட்டி அடுப்புல வைக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. கூட உளுந்து பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்ந்த பிறகு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து அப்படியே லைட்டா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இப்ப வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 சின்ன தக்காளி வந்து சேர்த்திருக்கேன். பெருசாக நீங்க 1 தக்காளி ஆட் பண்ணிட்டாலே நல்லா இருக்கும். எக் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து சாப்பிடணும், அதனால நான் அதை அளவா செய்யறேன். இப்ப தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும். நம்ம வந்து இப்ப உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியில உப்பு சேர்த்திட்டோம்னா டக்குன்னு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடும். இது கூட நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேங்க. கூட கொஞ்சமா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், அப்பதான் வந்து காரம் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம வந்து இது கூட 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன், மேலெல்லாம் கழுவிதான் வச்சிருக்கேன். இதை வந்து உடைச்சு ஊத்திடலாம். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த முட்டையை நல்லா அப்படி வதக்கி விட்டுறலாங்க. ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சிடலாம். சாப்பாடு வந்து வச்சுட்டேன். இது கூட போட்டு சூடா கிளறி எடுத்துடலாம். இது கூட கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த எக் ரைஸ்க்கு வந்து கொஞ்சமா தேங்காய் ஊத்திக்கிறேங்க. இப்ப வந்து கொஞ்சம் அந்த முட்டை வாசம் இல்லாம இருக்கும். சாப்பாடு வந்து வச்சுட்டேன், சூடாதான் இருக்கு. நம்ம அப்படியே போட்டு கிளறி எடுத்துக்கலாம். எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். 3 முட்டை தான் ஊத்திருக்கேன், அதனால அளவாவே போட்டு சாப்பாட்டு கிளறிக்கலாம். போதுங்க. இது வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கு அளவா இருக்கும். இது கூட தக்காளி சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்துவாங்க. நான் அதெல்லாம் சேர்த்தல. சும்மா அப்படியே எக் ரைஸ் இப்படி சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. அப்படியே போட்டு ஒரு கிளறி எடுத்துடலாம். ஈஸியா 5 நிமிஷத்துல எக் ரைஸ் வந்து செஞ்சிடலாம். குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கும் போது இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி கொடுங்க, ஈஸியா சாப்பிட்டுருவாங்க. ஸ்டவ்வை வந்து அப்படி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டோடவே சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். சூடு ஆறிடுச்சுன்னா அந்த முட்டை வந்து வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும்.
அதனால டக்குன்னு நம்ம சாப்பிட சொல்லிடலாம். இது கூட கொத்தமல்லி இலை அப்படியே டெக்கரேட்டிவ்காக மேலால தூவிக்கிறேன். அவ்வளவுதான், எக் ரைஸ் ரெடி. இப்ப ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு சாப்பிட கொடுத்துடலாம். சாப்பிடவே இல்லையா? சாப்பிடு. சாஸ் இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே பூஜா சாப்பிடு. படிக்கிற மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பூஜா நல்லா இருக்கா? எக் ரைஸ் சாஸ் இருந்தா இன்னும் நல்லா இருக்குமா? தக்காளி சாஸ் இருந்தா இன்னும் நல்லா இருக்குமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே 11 மணி ஆயிடுச்சு. இப்பதான் சாப்பிடுறாங்க. கிரிக்கெட் பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப பருப்புல வெந்தயக்கீரை போட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. பருப்பு வந்து வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பை ஊற்றி வச்சு பருப்பு நல்லா கடைஞ்சு எடுத்துடலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி போடல இன்னும். தக்காளி வந்து பருப்பு வேகும் போதே நம்ம போட்டுறணும். நான் போடாம விட்டுட்டேங்க. அதனால இது கூட குட்டியா 3 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். புளி தண்ணி வந்து நம்ம இதுல ஊத்த போறது இல்லைங்க. அதனால 3 தக்காளியோட புளிப்பே நமக்கு வந்து போதும் கீரைக்கு. தக்காளியோட சேர்ந்து அப்படியே நம்ம கடைஞ்சு எடுத்துடலாம் பருப்பை. நீங்க பருப்பு வேகும் போதே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டுருங்க, நல்லா இருக்கும். பருப்பு வந்து கடைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சமா தண்ணி மட்டும் ஊத்திக்கிறேங்க, ரொம்ப கெட்டியா இருக்கு பருப்பு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேங்க. போட்டு எடுத்து வச்சிருக்க கீரையை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை ஒரே ஒரு கட்டு தான். நம்ம இதுல அப்படியே பருப்புல ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரை வந்து ரொம்ப நல்லதுங்க, முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பருப்பு கூட சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சத்துக்கள் மாறாம நமக்கு அப்படியே கிடைச்சிடும். கீரை பாத்தீங்கன்னா போட்டு மேல வரைக்கும் வந்திருக்கு. இது அப்படியே ஒரு அமுத்தி விட்டுடலாம், அப்படியே உள்ள போயிரும் வெந்து. பருப்பு கூட கீரை போட்டாச்சுங்க. பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது, அப்படியே வேக வேக உள்ள போயிரும். பருப்போட சேர்ந்து கீரைய நல்லா இது மாதிரி கிளறி விட்டுடலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இதுல பருப்பு வேகும் போதே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி இதுல வந்து ஆட் பண்ணிட்டேன். அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கு, அதனால அந்த காரமே போதும். கீரை வந்து ஓரளவுக்கு அப்படியே வேகட்டும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தா போதுங்க, கீரை வந்து நல்லா வெந்துடும். நம்ம அப்படியே மறுபடியும் ஒரு கடைஞ்சு எடுத்துடலாம். வெந்தயக்கீரை வறுத்தாலும் சரி, பருப்புல போட்டாலும் சரி, லைட்டா கசப்படிக்குங்க. நம்ம வந்து அது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு பருப்பை இறக்கிக்கலாம். கீரை பாத்தீங்கன்னா பருப்போட நல்லா வெந்துருச்சு. அதோட கலரும் பாத்தீங்கன்னா லைட்டா இப்படி சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு கீரைக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. இப்ப மறுபடியும் நம்ம பருப்பை அமுத்தி வச்சு ஒரு கடைஞ்சு விட்டுருலாம். பருப்பு வெந்தயக்கீரை சாம்பார் வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா எக் ரைஸ் செஞ்சாச்சு காலையில டிஃபனுக்கு. மதியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை பருப்புல கடைஞ்சது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பூஜா ஸ்டடி சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா வீடியோஸ் பாக்குறவங்களும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற சமையல் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.